உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணிங்க. அந்த தசாபுத்திக்கு உண்டான கிரகம் என்ன சாரம் வாங்கியிருக்கு அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கங்க. தசாநாதனும் புத்திநாதனும் ஒரு ஜாதகத்தில் 6, 8 இருந்த தசையோ புத்தியோ நடத்தினா அந்த தசா புத்தி உங்களுக்கு வேலை செய்யாது அப்படிங்கிறத மெயினாக புரிஞ்சுக்கணும். நீங்கள் என்ன நினைப்பீங்க, 5ஆம் அதிபதி தசை, 9ஆம் அதிபதி புத்தி, இந்த மாதிரி நல்ல இடங்களில் நல்ல ஆதிபத்தியம் பெற்ற கிரகத்துடைய தசா புத்தின்னு நினச்சி நீங்கள் சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் தசாநாதனும் புத்திநாதனும் ஒரு ஜாதகத்தில் 6, 8 இருந்த தசையோ புத்தியோ நடத்தினா அந்த காலகட்டத்தில் எந்த சுபப்பலனும் உங்களுக்கு நடக்காது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் தசாநாதனும் புத்திநாதனும் வாங்கிய சாரநாதர்கள் 6, 8 இருந்தாலும் அந்த தசா புத்தியும் உங்களுக்கு பெரிய லெவலில் நன்மைகளை தராது. இவை பொதுவான தகவல்கள். நன்றி, வணக்கம்.